நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். मुनि विनती करते मस्तक चरणों में धरते, सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रिय कारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रिय कारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता, तुम क्षीर भवानी शुभदाता, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी। महालक्ष्मी जगत कल्याणी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा, तुम्हारी कृपा तुम्हारी दया, मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे, शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे, स्नेह भरा नाता।
சொல்லுங்கள் சகோதரியே, இவள் யார்? தாகினி. தாகினி. இவள் டாகினி தான், டாகினி தான், டாகினியே தான். மாதா, இவள் டாகினி தான். தாம் சாப்பிட விஷக்கண்ணி கொண்டு வந்திருக்கிறாள். இல்லை, இவள் பொய் சொல்கிறாள். இல்லை, உண்மை. நான் தாகினிதான். உன் கர்ப்பத்தை கலைக்க வந்திருக்கிறேன். நான் விஜயாவின் கர்ப்பத்தை கலைத்து விட்டு தான் போவேன். முதலில் இந்த 9 பேரையும் தின்று விடுகிறேன். பிறகு விஜயா சுமக்கின்ற கர்ப்பத்தை தின்னுவேன். ஹே மகாதேவி மகாலட்சுமி, தாம் கன்னிப் பெண்களை எல்லாம் ஒன்றிணைத்து அந்த டாகினியை அப்படியே ஆட வைத்து அங்கு ராணி விஜயாவின் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்தீர்கள். வாழ்க மாதா வாழ்க. டாகினியின் பயங்கர விளையாட்டில் தாம் மெய்சிலிருக்க வைத்தீர்கள். தமக்கு இணையது மாதேஸ்வரி. தாயே நாராயண நாராயண. தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. என்னை காப்பாற்று அரக்கராஜனே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. பயங்கர சக்தி அவள், என்னை காப்பாற்று. பயங்கர சக்தி அவள், என்னை காப்பாற்று அரக்கராஜனே, என்னை காப்பாற்று. போங்கள். என்னை காப்பாற்று அரக்கராஜனே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. அரக்கராஜனே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. பயங்கர சக்தி அவள், என்னை காப்பாற்று அரக்கராஜனே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று அரக்கராஜனே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று அரக்கராஜனே. ஆ ஆ ஆ ஆ என்னை காப்பாற்று. நாராயண நாராயண. இது நடக்காது, நடக்க கூடாது. பாவம் டாகினி மடிந்து விட்டது துர்ஜயா, மடிந்து விட்டது. துர்ஜயா, உனது மகத்தான மாயாவி சக்திகள் டாகினி மடிந்து விட்டதால் சந்தேகத்துக்குரியதாகின்றது. இனிமேல் என் விடுதலைக்கு வேலை வெகு தூரத்தில் இல்லை. மரணம் உனக்கு, இந்த பிடியிலிருந்து விடுதலை எனக்கு ஏக நேரத்தில் நடக்கப் போகிறது. நடக்காது.
கவலைப்படுவதற்கு ஏதுமில்லை. மன்னா உங்களுக்கும் மகாராணி இவர்களுக்கும் வாழ்க்கையின் ஏக்கங்களை தீர்க்கின்ற நேரம் வந்ததின் அறிகுறியது. வணக்கம் மகாராணி. வாருங்கள். வணக்கம் மாதேஸ்வரி. வணக்கம் மாதா. நாராயண நாராயண. ஹே மாதா வைஷ்ணவி, தாம் யார்? அந்த மகாமாயா மகாலட்சுமி மாதாவின் அம்சம் தானே? தாம் நடத்துகின்ற லீலைகள் அற்புதம் அற்புதம் தாயே. தாம் நித்தியமானவர். பூமியில் அமைதியற்ற புறச்சூழ்நிலைகளை சீராக்க, அம்மா என் மனநிலையை நேராக்க தாம் மனித ரூபத்தில் இங்கு ஜென்மம் எடுத்தீர்கள். நாராயண நாராயண. ஏ வைஷ்ணவி மாதா, தாம் மனித குலத்தின் நன்மைக்காக உலகத்திலிருந்தே செயல்பட பிறந்திருக்கின்றீர்கள். உலகில் கொடுமைகளை அழிக்க. உண்மையில் சுயநல மனிதன் மனதில் எண்ணமே கீழ்மை நினைப்பினால் பக்தி பண்புகளில் ஸ்ரத்தை குறைகின்றது. அதோடு தர்மம் மரியாதைகளை மதிக்கின்றவனே குறுகிய மனப்போக்கிலே ஆசைகளின் வித்துக்களை பதித்துக் கொண்டு காலம் மறந்து பாராளுகின்றனர். அம்மையெனும் உண்மையே வெல்க. உலகமே தம்முடைய வைஷ்ணவி அவதாரத்தால் நலமெல்லாம் பெற்று வாழப்போகின்றது. வேதனைகளை நீக்கி வாழ்வினை காக்க வைஷ்ணவி அவதாரம். அம்மா நீ துர்க்கை, அம்மா நீ சக்தி, அம்மா நீ சாமுண்டி, அனைத்துமான அம்மா நீ சண்டிகை. அம்மா நீங்கள் நீதி நெறி நியாயம் தர்மத்தை காத்து தர தம்மை தாமே இப்போது வைஷ்ணவியாக அவதாரம் எடுக்க இருக்கின்றீர்கள். வணக்கம் வைஷ்ணவி. வணக்கம் மாதா. சக்தியாய் வந்தது சங்கடத்தை தீர்க்க, சஞ்சலத்தை நீக்க, சந்தோஷத்தை காக்க. எல்லாமே ஒன்று, எல்லோரும் ஒன்று. ஒன்றிலிருந்துதான் ஒரு கோடி தோற்றங்கள், உலகங்கள், அண்டங்கள், புவனங்கள், தத்துவங்கள், தர்மங்கள், ஒன்றென்னும் தத்துவத்தின் உண்மை தரிசனங்கள். जय वैष्णवी माता, जय वैष्णवी माता, जय वैष्णवी माता, जय गिरिराजन मகளே தேவி சிவையே, கடல் தந்த தேவி கல்யாணி ராணி, மகாலட்சுமி சரஸ்வதி துர்கா காளி, வைஷ்ணவி தேவி நீ வந்தருள் தானி, ஆதாரம் ஆனந்தம் சுகபோகம் நீ. நமோ தேவி மகாலட்சுமி ஜெகன்மோகினி, உன்னிசை பாடுவோம் உந்தன் அருள்நாடுவோம், इसे पाडुवोम उन्दन अरुणाडुवोम.
ஒழுங்காக உழைப்போர் உந்தைய வாழை வாழ்வார். அமரேந்திரன் பணியில் தாயே நீ பாராய். உன்னாலே நல்வாழ்வுண்டு ஜெகநாயகி. அன்னை புவனேஸ்வரி, அன்னை ஜெகதீஸ்வரி, அன்னை மாதேஸ்வரி, அன்னை புவனேஸ்வரி, அன்னை ஜெகதீஸ்வரி. ஏ மாதா மகாலட்சுமி, உலகங்கள் இயங்குவது உங்களால் தான். ஹே மாதா, முக்குணங்களின் மூலமே நீங்கள்தான். செல்வமெனும் சிறப்புகளும் தாம்தான். ஆம், அகிலத்தின் ஆதாரமே தாம்தான். சத்தியமே, வைஷ்ணவியாக அவதாரம் எடுத்து பூமியில் மக்களுக்கு சுகம், செல்வம், சீரோங்கும் வாழ்வியாவும் தருகின்றீர்கள். துர்ஜயா, அற்பனான உன் பிடியில் இருந்து விடுபட்டு விட்டேன். துர்ஜயா, ஆம், உன் பிடியில் இருந்து விடுபட்டு விட்டேன். உன் பிடியில் இருந்து விடுபட்டு விட்டேன். துர்ஜயா, இனிமேல் உன் பிடியில் நான் இல்லை. இனிமேல் உன் பிடியில் நான் இல்லை. துர்ஜயா, ஏமாற்றினாய், ஏமாந்து விட்டாய். இந்த நிலை எதனால்? உனது மரணம் இங்கே பிறந்து விட்டது. வருகிறேன். என்னடா சொன்னாய்? மரணம் எனக்காக பிறந்து விட்டதா? மரணம் எனக்கேது? துர்ஜயனுக்கு அது கிடையாது. சிறு பெண்ணொருத்தி. பயமுறுத்துகிறாய், என்னை பழிவாங்குவதாக. நடக்காது. அப்படி அச்சுறுத்துகின்ற அவளை கொன்று விடுவேன். இல்லை மன்னா, இல்லை. விட்டு விடுங்கள். ஏன் இந்த மரணத்தோடு விளையாட்டு? விட்டு விடுங்கள். இந்த பகைவரை எதற்கு? அந்த நிர்பயன் சொன்ன பேச்சை மதித்து மாதா மகாலட்சுமியின் திருவடிகளை பணிந்து மன்னிப்பு கேளுங்கள் மன்னா. மகாராணி, நான் உங்கள் மனைவி அல்லவா சுவாமி? தாம் எனது உயிர். அதுதான் இப்போது உன்னை மன்னித்து விடுகிறேன். நீ எனது மனைவி என்று பிரியமைந்தன் பைரவனின் மாதா நீ. இல்லை என்றால் இதற்கு தண்டனை வாழ்முனையால் சொல்லுவேன். புயல் வீசிக்கொண்டிருக்கிறது என் இதயத்திலே மகாராணி. எப்படி சொல்லுவேன்? அந்த 4 மண்டைகள் விடுபட்டதில் அந்த ராஜா ரத்னாகரனின் மகள் இன்னும் இருக்கிறாளே. பயம் என்பது எனக்கு தெரியாது. பயம் என்பது எனக்கு தெரியாது. பகைவனை பந்தாட பிறந்தவன். எதிரிகளின் முன்னால் என் வாழ் விளையாடும். நான் இப்போதும் அசுரராஜன், அசுரேஸ்வரன், துர்ஜயன். துர்ஜயன் காலனுக்கு காலன், மரணத்துக்கு மரணம். பாரின்று அச்சமின்றி என் பகைவர்களை முடிப்பேன் என்று சபதம் கூறுகிறேன். ராஜா ரத்னாகரனின் மகளை நான் வதம் செய்வேன். இது என் உயிர் மேல் வைக்கும் ஆணை. நான் அவளை, அந்த வைஷ்ணவி தேவியை கொன்று விடுவேன். ஏ மாதா மகாலட்சுமி, நம்பினார் கெடுவதில்லை என்பதற்கு தாங்களே சாட்சி அம்மா.
ஏ மாதேஸ்வரி, எனக்கென்ற உடைமைப் பொருள் இருப்பதெல்லாமே செல்வங்கள், சிறப்புகள், கௌரவங்கள் அம்மா நீங்கள் தந்தது. அருள் புரிந்து பக்தர்களை காப்பது தாயே நீங்கள். ஏ மாதேஸ்வரி, நம்பிக்கையோடு தொழுது வந்தேன் நானும் இன்று தாயானேன். புவனங்கள் அனைத்துக்குமே நீங்கள் மாதா. தாம் தந்த என் மகளை தமது திருப்பார்வையால் வாழ்த்த வேண்டும். அம்மா, கேட்ட வரம் தந்து எங்கள் வாட்டத்தை தீர்த்தீர்கள். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அன்பெனும் வலையில் அகப்பட்டு மாளிகையில் மழலை செல்வம் தந்தாய். தெய்வ மகளை வளர்ப்பதற்கு, தீங்கு நேராமல் இருப்பதற்கு, திருஷ்டி வராமல் இருப்பதற்கு உங்களின் அருளை பொழியுங்கள். ஏ மாதா, எப்போதும் எங்கள் துணை இன்று போல் இருக்கட்டும் தாயே. மகாமந்திரி, இந்த மன்னனுக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது. அன்னை, அந்த அன்னை லட்சுமியின் அவதாரம் இவள். தெய்வ மகள் இங்கே ஜனனம் எடுத்த சுப நாளில் நாடு முழுவதும் ஒரு நல்ல விழா எடுக்க வேண்டும். சந்தோஷத்தின் எல்லைகளை தொட வேண்டும். அன்னதானம், ஆடைதானம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். ஆடலும் பாடலும் அரசு சார்பில் நடத்துங்கள். அத்தனை மக்களுக்கும் அரண்மனை விருந்து. எமக்கு ஒரு மகள் பிறந்த நாள், நாட்டுக்கே ஒரு இன்ப நாள். பார்த்தீரா சுவாமி, நாடெல்லாம் இன்று நல்ல விழா கொண்டாடுகிறார்கள். நம் வீடு மட்டுமே காரிருளில் விழா கொண்டாடுகின்றது. இந்த இல்லத்தில் ஏற்றும் விளக்கில்லையே. அங்கு விளக்கு இருக்கிறது, இருட்டு நுழையாது. ஆம் விமலா, மாளிகையின் ஆனந்தம் மண் குடிசைக்கு வருவதில்லை. இன்று ராஜா ரத்னாகரனின் அழகான ராஜபவனமே ஒரு பெண் பிறந்த இன்பத்தில், இந்த இல்லாமை நிறைந்த பிராமணன் வீடோ துன்பத்தில். நமது பிள்ளை கொலைவெறி பிடித்த துர்ஜய நாட்களால் கொல்லப்பட்டார். இதை எங்கு போய் அழுவது சுவாமி? ஒரு வீட்டிலே அழுகை, இன்னொரு வீட்டிலே மகிழ்ச்சி. எல்லாம் இறைவனின் லீலை. அவன் நினைக்கிறான், அதை கொடுக்கிறான், ஏற்றுக்கொள். துன்பம் அனுபவிக்க நம்மை தேர்ந்தெடுத்தான். இன்பம் அனுபவிக்க அங்கொரு மாளிகையும் பொருளும் மகளும் கொடுத்தான். இல்லை, அவர் ஒரு ராஜா. ராஜா தன் மக்களை அழவிடுவது நல்லதல்ல. அவரை நம்பிய மக்களை அழவிட்டு விட்டு அவர் மட்டும் மகிழ்வதா? இல்லை, ராஜா இல்லாத ராஜ்யமா?
ஜனங்களை யார் காப்பாற்றுவது? இந்த நாட்டின் ராஜாவா இருந்து ஜனங்களின் கண்ணீரை துடைப்பதற்கு சக்தி இல்லையே. சொல்லலாமா இப்படியெல்லாம்? இது உனக்கு அழகல்ல. என்னை அழ வைத்தாரே, கேட்டீர்களா? மக்கள் ராஜாவின் குழந்தைகள். ஆனால் இந்த ராஜா ஜனங்களை காக்க சக்தியற்றவர். அவருக்கு ஒரு கொடி, ஆட்சி, பதவி எல்லாம் வைத்துக் கொள்ள அருகதை இல்லை. அதற்கு அருகதை இல்லை. அழாதே, என்னதான் வேண்டும்? அந்த ராஜாவின் எதிரியால் கொல்லப்பட்ட என் மகன் வேண்டும். அந்த ஆடலும் பாடலுமே என் காதிலே படும்போது 1000 பேரிடிகள் விழுந்தால் துடிப்பேனே, அப்படி துடிக்கிறேன். பிள்ளையை பறிகொடுத்து நிற்கிறேன். பட்ட துயரம் என் சொல்லால் ராஜா ரத்னாகரரை, ராணி விஜயாவை சாம்பலாக்கிவிடும். என்ன? ஏன் கேட்கிறீர்கள்? எப்படி இன்று நாம் நம் பிள்ளையை பிரிந்து வேதனைப்படும் நிலைமையில், அப்படியே இன்று மன்னனும் தன் குழந்தையை பிரிந்து வேதனைப்பட்டு. இப்படி நீ அனல் கக்குவதோ? குழப்பத்தில் ஏன் இப்படி உளறுகிறாய்? புண்பட்டு உளறுகிறேன் சுவாமி. துயரம் கொல்லும், துயரத்தால் பைத்தியம் பிடிக்கும். நான் பெற்ற குழந்தையை துர்ஜய நாட்கள் கொன்றதை நினைத்து துடித்துக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, சுவாமி, தாம் ராஜா ரத்னாகரின் மகளை எடுத்துக்கொண்டு இங்கே வாருங்கள். அதை அபகரித்துக் கொண்டு வாருங்கள். அது பாவம் விமலா, மகா பாவம். இறைவன் கணக்குப்படிதான் எல்லாம் நடக்கின்றது. வீடுதோறும் மாறி நடக்கின்ற நிகழ்ச்சிகள் விதியின் விளையாட்டு. அதற்கென்ன செய்வது? இறைவன் இச்சைப்படி கஷ்டப்பட பிறந்திருக்கிறாய். நீ கஷ்டப்பட பிறந்திருக்கிறாய். அந்த இறைவனும் கஷ்டப்பட்டிருக்கிறானே. இல்லை இல்லை, பாவத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. இது பாவமா? இந்த பாவத்தை செய்யாமல் விட மாட்டேன். கேளுங்கள், பெண்ணின் துயரம், அதிலும் பெற்றவளின் துயரம் உங்களுக்கு தெரியாது. தாம் தந்தை 10 மாதம் சுமந்து பெற்றவளின் துயரம் தெரியாது. புண்படும் நிமிஷங்கள், கணங்கள், பறிகொடுத்த என் பிள்ளையின் நினைவு வந்து சல்லடை கண்களாக என்னை துளைத்துக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளை பற்றி ஞாபகம் வந்துவிட்டால் பெண் என்பதையே மறந்து பேயாகிறேன். நான் ஒரு பேயாகி விடுகிறேன் சுவாமி. சுவாமி, தாம் என் பிள்ளைக்காக பழி வாங்க வேண்டும். தங்கள் மகனுக்காக பழி வாங்க வேண்டும். என் பிள்ளையின் இழப்புக்கு, மரணத்துக்கு பழி வாங்க அவசியம் செல்வேன். அவசியம் செல்வேன் பழி வாங்க. மன்னர் ரத்னாகரின் மகளை கடத்தி கொண்டு வருவேன். கடத்தி கொண்டு வருவேன். வேதம் உணர்ந்தவரே தாம்? ஆமரசே, யாம்தான்.
தாம் இங்கு வந்தது எனது பாக்கியம். மகளுக்கு உங்கள் வாழ்த்து கிடைக்கும். எங்கள் மனம் மகிழும். மன்னவருக்கு மிக்க மகிழ்ச்சி. வந்தவருக்கெல்லாம் வழங்குகிறார், எந்த வேற்றுமையும் இல்லாமல். நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதான். குழந்தை பிறந்ததற்கு மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கி மன்னர் கை சிவந்து விட்டது. இன்று மாளிகையே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அந்த குழந்தையை கடத்த வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். அதை செய்யாவிட்டால் விமலாவுக்கு அமைதி இல்லை. மன்னரின் குழந்தையை அபகரித்து சென்றால்தான் மன்னருக்கு புரியும் பிள்ளையை பறிகொடுத்த வேதனை எப்படி இருக்கும் என்று. தாதி, குழந்தைக்கு உறக்கம் வந்து விட்டது. தொட்டிலில் படுக்கவே. ஆகட்டும் மகாராணி. நாராயண நாராயண. மாதேஸ்வரி, நியாயமா இந்த செயல்? ஒரு பிராமணன் தம்மையே கடத்தி கொண்டு செல்ல துணிந்து விட்டானே. நாராயண நாராயண. மாதேஸ்வரி, இந்த பண்பு கெட்ட பிராமணனின் புத்தி இப்படியா போக வேண்டும்? தாயே, பிராமணன் மனதில் பழிவாங்கும் எண்ணம் வரலாமா? மறை ஓதியவன் மறைந்து செயல்படலாமா? நாராயண நாராயண. தாதியரே, மகாராணியார் உங்களை உடனடியாக ராஜ மாளிகைக்கு வரச் சொன்னார்கள். செல்லுங்கள், விரைவாக செல்லுங்கள்.
நாராயண. மாதேஸ்வரி, நாடகம் உச்சகட்டத்தை எட்டிவிட்டது. பிராமணரே, இது என்ன கோலம்? தாம் இங்கு வந்த காரணம் என்ன? வேத பிராமணரே, தாம் என் வைஷ்ணவியை கடத்த வந்தீர்களா? இப்படி செய்வீர்கள் என நினைக்கவில்லை. தாம் ஊருக்கு தர்மத்தையும் சத்தியத்தையும் சொல்வதற்குள்ள அந்தனர் வேலியே பயிரை மேவதா, அதர்மத்தை தைரியமாக பிராமணன் செய்வதா? வேதம் படித்தவரே, தாம் எமது மகளை அபகரித்து சென்று எம்மை துயரில் ஆழ்த்த நினைக்கிறீர்களா? அடுத்தவரை துன்பத்தில் ஆழ்த்தி அதில் ஆனந்தப்பட நினைக்கிறீர்களா? குருகுலத்தில் நீங்கள் கற்றது குழந்தையை திருடத்தானா? சொல்லுங்கள். ஏன் தாம் இப்படி எல்லாம் செய்ய துணிந்து விட்டீர்களானால் தாம் இழந்த பிள்ளை தமக்கு கிடைத்து விடுவானா? கொள்ளுங்கள் பிராமணரே. தங்கள் இழப்புக்கு இந்த குழந்தை ஈடு செய்ய முடியுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள். வைஷ்ணவி உங்களுக்குத்தான். இந்தாருங்கள் பிராமணரே, இந்தாருங்கள். அரசே, அரசே, நான் சரியாகிவிட்டேன் அரசே. முன்போலாகிவிட்டேன் அரசே, முன்போலாகிவிட்டேன். ஆமாம் பிராமணரே, ஆமாம், முன்போலாகிவிட்டீர்கள். ஆமாம், முன்போலாகிவிட்டீர்கள். அரசே, தாம் பெற்ற இந்த மகள் தெய்வாம்சம் கொண்ட திருமகள் அரசே. இறையருள் கொண்ட அந்த குழந்தை பாவி எனக்கு பரிகாரம் தந்து விட்டாள். நீச்சத்தனங்களை நீக்கி விட்டாள் அரசே. நான் திருந்தி விட்டேன் அரசே, திருந்தி விட்டேன். ஆம் மாதேஸ்வரி, தாம் கயவனையும் கடைத்தேற்றி விட்டீர்கள். திருட போனவனையும் திருத்தி விட்டீர்கள். திருடனுக்கு தயை காட்டிய மன்னனையும் காட்டினீர்கள் மாதா. தேவரிஷி, இந்த சிருஷ்டியின் நியமம் இது. அறமுணர்ந்த அந்தணனும் கூட சுயநலம் கொண்டு அறவழியில் நடப்பதில்லை. யார் அடுத்தவனை குறை சொல்லுகிறானோ அவன்தான் குறை உள்ளவன். யார் பிறருக்கு நல்லது செய்கிறானோ அவனை நல்லது தேடி வருகிறது. மன்னியுங்கள் மாதேஸ்வரி, தாம் அந்த பிராமணனை தண்டித்து கருணையும் காட்டிவிட்டீர்களே. தேவரிஷி, பிராமணன் தீய செயலை செய்ய சென்றான். அந்த கொடிய செயலுக்காக பிராமணனை நான் தண்டித்தேன். பொதுவாக பிராமணன் இயல்பாக திருடனோ கொடியவனோ அல்ல. மனைவியின் சொல் கேட்டு அவன் புத்தி பாழாகிவிட்டது. வைஷ்ணவியின் புனித ஸ்பரிசத்தால் அவன் பாவம் பறந்தோடி விட்டது. இவ்வாறு வைஷ்ணவியின் அவதார லீலை உலகத்துக்கு பாதை காட்டி அவர்கள் மனக்குறைகளை நீக்குவதற்காக நிகழ்கிறது. ஆகையால் வைஷ்ணவி பிராமணனுக்கு தண்டனையும் தந்தாள். அவன் பரிதாபத்தை பார்த்து கருணையும் காட்டினாள். நாராயண நாராயண,
வணக்கம் மாதேஸ்வரி. அரசே, பாவம் புரிந்தேன், என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் அரசே. வேதியரே, வைஷ்ணவியே உங்களை மன்னித்து விட்டாள். களங்கம் நீங்கி விட்டது அந்தனரே, களங்கம் நீங்கி விட்டது.